ஜபை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அப்புறம் பாஜகவில் சேர்த்துனார் சரத்குமார். நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. 2024 தன்னுடைய கட்சியை க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய தொண்டர்களோடு சேர்ந்து பாஜகவோடு ஐக்கியமானார். கேட்டதுக்கு என் பொண்டாட்டி ராத்திரி 2 மணிக்கு ஒரு யோசனை சொன்னால், அவள் சொன்னால் சரியாக இருக்கும். தாய் கிழவி, இது நடிகை ராதிகா சொன்னால் சரியாக இருக்குன்னு போட்டு சொன்னார். அப்புறம் இன்றைக்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கே இருக்காருன்னு தெரியல. தேர்தல் வந்தாச்சு, கண்டு கொண்டதாக தெரியவில்லை. எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல. அவர் அப்படியே சுத்தமாக கழட்டி விட்டாங்க. அதான் பாஜக. ராஜா பாருங்க, பக்கவாதம். இந்நேரம் நல்லா இருந்திருந்தா மேடைக்கு மேடை புகழ்ந்து, ஆமாம், இகழ்ந்து பேசுவார். புகழ்ந்து பேசுகிற மாதிரி சரித்திரம் கிடையாது. இகழ்ந்து பேசுவார் திமுகவை. ஆமாம், இப்போ அதுக்கும் வழி இல்லை. அந்த நபரையாவது ஒரு 4 பேர் போய் பார்த்தாங்களா? ராஜாவை மோடி, அமித்ஷா 1001 தடவை வந்தாங்க. ஒரு வார்த்தை கூட போய் பார்க்கவே கிடையாது. அந்த மாதிரி நிலைமை தான் பாஜக. யார் போய் அந்த கட்சியில் சேர்ந்தாலுமே சரி, ஆமாம், இருக்கிற வரைக்கும் உறிஞ்சிட்டு சுக்கா தூக்கி எறிஞ்சிட்டு, எப்பா அவர் எங்கள் கட்சியை சேராதவர்ப்பா, எங்கள் கட்சி கிடையாது அவர், அது எந்த கட்சியும் எங்களுக்கு தெரியாது. ஆர்எஸ்எஸும் அதே மாதிரி தான், பாஜகவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சப்பி தூக்கி எறிஞ்சிடுவாங்க, முடிஞ்சுவாங்க. அது மாதிரி சரத்குமாரோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. என்னடா எந்த பொறுப்புமே கொடுக்கல, மற்றபடி நம்ம எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு போட்டு 2 நாளைக்கு முன்னால் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசனை பண்ணியிருக்கார். பாஜகவில் இருக்காருன்னு தான் பேரை விட அங்கேயும் தனக்கென்று ஒரு ஆதரவாளர் வச்சுருப்பார் போல இருக்குது. இப்போ பாஜகவில் சரத்குமார் கோஷ்டி அப்படின்னு கூட சொல்லலாம். என்னப்பா ஒன்றும் காணோம், மற்றபடி எந்த பொறுப்பும் இல்லை, எப்படி பிரச்சாரம் பண்ணுவது? ஏன்னா இவர் சில பொறுப்புகளை வாங்கி கொடுத்துருக்கார் பாஜகவில் சரத்குமார் தன்னுடைய கோஷ்டிகளுக்கு. ஆனால் எனக்கு எந்த பொறுப்புமே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்புறம் அங்கே 2 பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது தொண்டர்கள். மீண்டும் நம்ம சமத்துவ மக்கள் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமுங்க, ஆமாம் அப்படின்னு ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் நீங்கள் உங்களுக்கு எந்த மதிப்பு இல்லைன்னா அப்புறம் எங்களுக்கு எதுக்கு பொறுப்பு? பாஜகவில் எந்த பொறுப்பு? நான் தூக்கி எரிஞ்சிடறேன் அதெல்லாம் அப்படின்னு தொண்டர்கள் பாவேசமாக சரத்குமாருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சரி, 2 கட்டாம் பேரணா மாட்டாங்க, அதே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு மீண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட சரத்குமார் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், நேற்று என்ன அப்படின்னா, எனக்கு பொறுப்புகள் வழங்குங்க, பொறுப்புகள் இருந்தால் தான் நான் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும். பொறுப்பு இல்லாமல் நான் பாட்டு ஒரு நிர்வாகியாக ஒரு பிரதிநிதியாக நான் எப்படி போக முடியும்? யாருப்பா அவர்? இவர் தேசிய குழு தலைவர்ப்பா. இவர் யார்? சோன்சோ மாவட்ட செயலாளர்ப்பா. இவர் யார்? மாநில செயலாளர்ப்பா. அப்படின்னு பொறுப்புகள் வரணும். பொறுப்புகள் வந்தால் தான் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செயல்படுவாங்க. இல்லை அப்படின்னா அவர் ஏதோ ஒரு அனுதாபி, பிரதிநிதி, நிர்வாகி, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் சொல்ல முடியாது. அது மனசை பாதிச்சிருக்கும் போல இருக்குது. ஆதரவாளரை கூட்டினவர்கள் அவங்களும் சொல்லிட்டார், பழைய எப்படி நம்ம கட்சியை தொடங்கிடலாம், ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கெல்லாம் முழுக்கு போட்டுட்டு மீண்டும் பாஜகவில் இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடாக நயினார் நாகேந்திரன்ட்ட கடிதம் கொடுத்துருக்கிறாரா, பொறுப்புகள் கொடுப்பார் அப்படின்னு. இல்லாவிட்டால் கொடுக்கட்டும் பார்க்கலாம், இல்லாட்டி பழையபடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை. 2 இருவிதமான யோசனை இருக்கிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். என்றாலும் நயினார் நாகேந்திரன் கெஞ்சக்கூடிய அளவுக்கு சரத்குமாருடைய நிலைமைகள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சரத்குமார் ரோட்டில் நடந்து போகிறாரு, நடிகர் அவர். நயினார் நாகேந்திரன் ரோட்டில் நடந்து போகிறாரு. ஆமாம், யார்கிட்ட மக்கள் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க.
நடிகர் சரத்குமார்ட்டு தான். ஏன்னா நாட்டாமை அப்படின்னு பெயர் பெற்றவர். அந்த அளவுக்கு உயர்வாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து பாஜகவை நம்பி உள்ளே இறங்கினார். எம்பி விருதுநகரில் ஜெயிச்சிடலாம்னாரு. முடியாது, சுத்தமாக காலி. ராதிகா சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவுகள், சரத்குமார் வகையில் ஏகப்பட்ட அடி. பார்த்தாரு, இந்த சட்டமன்ற தேர்தலையாவது நிற்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பொறுப்பு கீழே இல்லைங்கிறப்ப நம்ம எண்ணத்தை பேசுறது, எண்ணத்தை நிறுத்துறது. ஆமாம், நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பொறுப்புகள் வேணும். ஆமாம், பொறுப்புகள் வந்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தரப்போகிறாரா, இல்லை மேலிடத்தில் சொல்லப்பட்டு தரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க 2 விதமான கருத்தில் சரத்குமார் இருக்கார் அப்படிங்கிற மட்டும் கன்ஃபார்ம். பாஜகவை நம்பினோர் ஆமாம் மோசம் செய்யப்படுவார் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க பாஜகவை நம்பி. இதன் அடிப்படையில் வந்து அவருடைய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் என்ன பொறுப்புகள் தரப்போகிறார், அதன் அடிப்படையில் எப்படி செயல்பட போகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில். ஆமாம், இல்லாவிட்டால் சமத்துவ மக்கள் கட்சி மீண்டும் தொடங்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லிட்டாங்க. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாரதிய ஜனதாவில் சரத்குமார் அவர் தனக்கென்று ஒரு கோஷ்டியை வச்சிருக்காரு பாருங்க. அது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது வந்து நயினா நாகேந்திரனுக்கு தெரியுமான்னு தெரியல. டக்குன்னு பார்த்தோன்னா கோஷ்டியை கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாரேன். அப்போ என்ன சரத்குமார் என்ன பாஜகவா இல்லை இன்னும் சமகவில் இருந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த தாட்டு வந்துருச்சுல. அப்போ பாஜகவில் வந்து ஆளாளுக்கு ஒரு கோஷ்டி, ஏகப்பட்ட கட்சியில் இருந்தாலுமே கூட சில கட்சிகளில் வந்து அந்தளவுக்கு பெருசால சொல்ல முடியாது. ஆனால் சரத்குமாரை பொறுத்தவரை தனக்கென்று ஒரு கோஷ்டி வச்சுருக்கிறார். நயினா நாகேந்திரனுக்குன்ற ஒரு கோஷ்டி, அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. ஆனால் நயினா நாகேந்திரனுக்கு எந்த அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது. இது மாதிரி வந்து அவரவர்களுக்கு உண்டான கோஷ்டி யார் மூலமாக வந்தார்களோ அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கோஷ்டியை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுருக்க சமயத்தில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வர சமயத்தில் அதை கூட்டிகிட்டு அப்படியே கூண்டோட கைலாசம் கிளம்பிட வேண்டியது அடுத்த கட்சிக்கு. இந்த மாதிரி அப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து இப்படியே கும்பலாக இருந்தால் அப்படி வச்சுக்கலாம். ஒரு சாதாரண பொறுப்புக்கு கூட வழியில் அப்படிங்கிறப்ப அவர்களை நம்பி கட்சி எவ்வாறு நடத்த முடியும்? இதான் இப்போ பொறுப்பு கொடுக்கல, இந்த ஒரு 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு, 10-20 நாள் தான் இருக்குது. கொடுக்கலைன்னா என்ன பண்ணுவார்? கட்சியை விட்டு சென்று விடுவாரா, அல்லது புதிதாக கட்சியை தொடங்க போகிறாரா, இல்லை அப்செட் ஆக போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. என்றாலுமே கூட இந்த மாதிரி கோஷ்டி பூசல் பாஜகவுக்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. பார்ப்போம், சரத்குமார் நாட்டாமையாக செயல்படுவாரா, இல்லை 4 பேருக்கு மத்தியில் இவர் அமுங்கி போக போகிறாரா அப்படிங்கிறத 2-3 நாள்லேயே ஒரு வாரத்தோடு தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.